புனித ஜான் போஸ்கோ பாகம் 10 இளைஞர் மன்றத்தின் முன்னேற்ற பாதையிலே. பினார்டியிலிருந்து வாங்கப்பட்ட வீடு வெகு கேவலமான நிலையில் இருந்தது. உடனே செப்பனிட்டு சிறுவர்களின் வசதிக்கு ஏற்ற இடமாக மாற்றப்பட்டது. 1846ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 12ஆம் நாள் உயிர்ப்பு ஞாயிறு அன்று திருப்பலி பூசைக்கு தேவையான பொருட்கள் அங்கு கொண்டு வரப்பட்டன. ஆனால் திருப்பலி பூசை பாத்திரம் மட்டும் இல்லை. இதை அறிந்த தொன்போஸ்கோ தன் தாயினை பார்த்து, அம்மா, பூசை பாத்திரம் ஒன்றுதான் குறைகிறது, அதற்கு தேவையான பணத்தை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் என்றார். அன்பு மகனே, சொல்வதை எளிதாக சொல்லிவிட்டீர், பணத்திற்கு என்ன செய்வது என்று சொல்லிக்கொண்டு தனது பெட்டிகளில் ஏதாவது கிடைக்குமா என்று தேடி பார்த்தாள். ஒரு பழைய பெட்டிக்குள் திரு பை ஒன்று இருப்பதை கண்டாள். பிரித்து பார்க்க அதில் 8 பவுண்ட் காசுகள் இருப்பதைக் கண்டு வியந்து நின்றாள். இறைவனின் திருவிளையாடல்தான் என்னே, இப்பழைய பொருட்களின் இடையே இப்பெரும் தொகையை வைத்தது யார் என வினவினாள் மார்கரிட் அன்னை. அம்மா, இது தேவத்தாயின் திருவிளையாடல்தான் என புன்சிரிப்புடன் கூறினார் தொன்போஸ்கோ. திருப்பலி பூசை துவங்கும் முன் தொன்போஸ்கோ இடத்தை மந்திரித்து அச்சிறு ஜபக்கூடத்தை புனித பிரான்சிஸ்கு சலேசியார் பாதுகாவலில் ஒப்படைத்தார். அவர் செய்து வந்த தொண்டை அனைவரும் போற்றினர். நல்லவர்கள் நன்கொடை வழங்கினார்கள். கோவிலுக்கு வேண்டிய பொருட்களை கொடுத்தார்கள். இளைஞர் மன்றத்தில் சிறுவர்களின் தொகை 700க்கு மேல் ஆகிவிட்டது. தொன்போஸ்கோவை விட்டு பிரிந்த குருக்கள் திரும்பவும் அவருடன் கூடி உழைக்க விரும்பினார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் பின்வரும் கால அட்டவணை பின்பற்றப்பட்டது. விடியற்காலையிலிருந்து 8 மணி வரை ஒப்புரவு அருட்சாதனம் கொடுக்கப்படும். அதன் பின் திருப்பலி பூசையும் மறையுறையும் இருக்கும். பின் சிறுவர்கள் மகிழ்ச்சியுடன் திறந்த வெளியில் விளையாடுவர். படிக்க விருப்பமுள்ளவர்கள் படிக்கலாம், பாட விருப்பமுள்ளவர்கள் பாடலாம், இசைக்கருவிகளை மீட்ட விருப்பமுள்ளவர்கள் மீட்டலாம். தொன்போஸ்கோ அனைத்து சிறுவர்களுடனும் சேர்ந்து விளையாடுவார், பாடுவார், இசைக்கருவிகளையும் வாசித்து காட்டுவார். நடுப்பகலில் சிறுவர்கள் அனைவரும் தத்தம் இல்லத்திற்கு செல்வர். சிறிது நேரம் வீட்டில் இருந்த பின் இங்கு வந்து மீண்டும் விளையாடுவர். மறைக்கல்வியை கற்க செல்வார்கள். பின் தேவனக்குறை வழிபாடு நடைபெறும். அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொள்வார்கள். மாலை பொழுது வந்ததும் சிறுவர்களை வீட்டுக்கு அனுப்புவது எளிதான காரியமல்ல. ஏனெனில் தங்கள் அன்பு தந்தை தொன்போஸ்கோவை விட்டு பிரிய அவர்களுக்கு சிறிதும் மனம் வராது. பிரிவதற்கு முன் இளைஞர்கள் சிலர் ஒன்று கூடி தங்கள் கைகளில் தொன்போஸ்கோவை உட்கார வைத்து ஒரு அரசனைப் போல் தூக்கி கொண்டு இங்குமங்குமாக சுற்றுவார்கள். அநேக சிறுவர்கள் கைகளை தட்டி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவிப்பார்கள். தொன்போஸ்கோவும் சிறுவர்களின் அன்பில் கலந்து மகிழ்வார். இரவென்றும் பகலென்றும் பாராது சிறுவர்களின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டு உழைத்தார். ஓய்வின்றி அவர்களுக்காக உழைத்ததனால் அவருக்கு மீண்டும் உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. அதனால் தன் நெருங்கிய நண்பர் மறைதிரு போண்டியொலி அடிகளாரிடம் ஓய்வெடுக்கலாம் என்பதற்காக சென்றார். இளைஞர் மன்றத்து சிறுவர்கள் அநேகர் அவரை பார்க்க செல்வதுண்டு. இவரும் அநேக அறிவுரைகள் கூறுவதுண்டு. சிறைச்சாலைக்கு சென்று அநேகருக்கு அறிவுரை கூறி வருவார். யாராவது மரண தண்டனைக்கு உள்ளானால் அவனுக்கு வேண்டிய அறிவுரைகளை கூறி மனம் திரும்ப செய்து ஒப்புரவு அருட்சாதனம் கொடுத்து இறைவனுடைய கரத்தில் அவன் முழு நம்பிக்கையுடன் இறக்கும்படி செய்வார். ஓய்வெடுக்க சென்றவர் ஓய்வெடுக்காமல் கடுமையாக உழைத்ததனால் அவருடைய உடலினுள் ஒருவித வீக்கம் ஏற்பட்டு கடு நோய்க்கு ஆளானார். போதாக்குறைக்கு இருமலும் சேர்ந்து கொண்டது. மருத்துவர்கள் தொன்போஸ்கோவை மருத்துவ பரிசோதனை செய்தனர். இனி இவர் பிழைப்பது அரிது, 1 வாரத்திற்குத்தான் உயிருடன் இருப்பார் என்றனர். சிறுவர்களும் இளைஞர்களும் இதை அறிந்து தேம்பி தேம்பி அழுதனர். அவர்கள் அழுவதைக் கண்டு பெரியவர்களும் அழுதனர். தொன்போஸ்கோ அமைதியுடன் தன் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இச்செய்தியை அறிந்த மார்கரித்தம்மாளும் சகோதரர் சூசையும் விரைந்தோடி வந்தனர். தொன்போஸ்கோ நோயின் படுக்கையில் கிடப்பதைக் கண்டு கதறி அழுதனர். சிறுவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தேவாலயத்தினுள் சென்று, ஓ இறைவா, எங்கள் தந்தை தொன்போஸ்கோவை காப்பாற்றும், ஏழைகளாகி எங்களை காப்பாற்றும், நல்ல தந்தையை நாங்கள் இழக்கும் நிலையில் உள்ளோம், உம் அருட்செயலால் அவர் உடல்நலம் பெற்று மீண்டும் எங்களுடன் விளையாட வரவேண்டும். நாங்கள் எதையும் இழக்க தயாராயிருக்கிறோம், ஆனால் எங்கள் தந்தையை இழக்க நாங்கள் தயாராக இல்லை. சிறுவர்களின் மன்றாட்டை கேட்கும் இறைவா, எங்களுக்கு அருள் புரியும் என்று கதறி அழுது ஜெபித்தனர். இளைஞர்கள் தொன்போஸ்கோவை சூழ்ந்து கொண்டு வேண்டிய பணிவிடைகளை செய்து வந்தனர். இரவு வந்தது. மருத்துவர்களின் திட்டப்படி அவருக்கு அதுவே கடைசி இரவு. அந்த இரவில் சிறுவர்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் உணவு உண்ணாமலும் உறக்கம் கொள்ளாமலும் தேவத்தாயின் உருவச் சிலைக்கு முன்னால் மெழுகுவர்த்திகளை ஏந்தி கொண்டு உருக்கமாக மனமுருக ஜெபித்து வந்தார்கள். அவர்கள் கண்களில் கண்ணீர் துளிகள் பெருகின. தொன்போஸ்கோவிற்கு கடைசி அருட்சாதனமும் வழங்கப்பட்டது. தொன்போஸ்கோவின் மரணப்படுக்கையில் உதவி செய்து வந்த அருட்திரு போரேல் அடிகளார் திடீரென அவரை பார்த்து, தொன்போஸ்கோ, நீங்களும் எங்களுடன் சேர்ந்து ஒரு சிறு ஜெபம் சொல்லுங்கள் என்றார். தொன்போஸ்கோ தன் உடல்நலத்திற்காக ஜெபித்தால் அவருடைய ஜெபம் உறுதியாக கேட்கப்படும் என்று நம்பினார் அக்குருவானவர். ஆனால் தொன்போஸ்கோ அமைதியாகவே இருக்க அக்குருவானவர் மீண்டும் அவரை பார்த்து,
உன் நோய்க்காக இறைவனிடம் மன்றாடு, அப்பொழுது நீ நலமடைவாய் என்று வேத புத்தகத்தில் எழுதியுள்ளது அல்லவா? ஆகையால் எங்களோடு ஒரு ஜெபம் சொல்லுங்கள் என்று மன்றாடினார். இந்த சிறுவர்களுக்காக, ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால் என்னை நலமாக்கும் என்று சொல்லுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். தம் நண்பருக்காக, ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால் என்னை குணமாக்கும் என்று மெல்லிய குரலில் வேண்டினார். அருட்திரு போரில் அடிகளார், தொன்போஸ்கோ, இவ்வளவு போதும், நீர் இறக்க மாட்டீர், விரைவில் நலமடைவீர் என்று சொல்லிக்கொண்டு தமது கண்களில் உள்ள கண்ணீரை துடைத்து கொண்டார். அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. தொன்போஸ்கோ ஆழ்ந்த உறக்கத்தில் வீழ்ந்தார். அவர் கண் விழித்ததும் அவருடைய ஆபத்து நீங்கியது. தொன்போஸ்கோ இந்நேரம் இறந்திருப்பார் என்று எண்ணிய மருத்துவர்கள் வருத்தத்துடன் இங்கு வந்தனர். தொன்போஸ்கோ உயிருடன் இருப்பதைக் கண்டு வியந்தனர். மீண்டும் அவரை பரிசோதனை செய்தனர். அவரிடம் இருந்த நோய் முற்றிலும் நீங்க பெற்றதைக் கண்டு மேலும் வியந்தனர். இதை அறிந்த குருவானவர்களும் பெரியவர்களும் இளைஞர்களும் சிறுவர்களும் அளவிலா மகிழ்ச்சியில் மூழ்கினர். சிறுவர்கள் அனைவரும் தொன்போஸ்கோவை ஒரு நாற்காலியில் அமர வைத்து நாற்காலியோடு அவரை மேலே தூக்கிக் கொண்டு மகிழ்ச்சியால் கூத்தாடினார்கள். தம் சொந்த ஊரிலே சிறிது காலம் ஓய்வெடுத்தார். சிறுவர்களின் மீதே தம் எண்ணம் பதிந்த காரணத்தினால் தூரி நகருக்கு திரும்பினார். பினார்டி வீட்டின் அருகில் தமது இல்லத்தை அமைக்க விரும்பினார். தன் தாயார் மார்கரித்தம்மாள் அருகில் இருந்தால் நல்லது என எண்ணினார். தமது கருத்தை தன் தாயிடம் வெளியிட அவள், என் அன்புக்குரிய மகனே, உன் அண்ணனையும் அன்புக்குரிய உறவினர்களையும் வீடு தோட்டம் துறவுகளையும் விட்டு பிரிவது எனக்கு எவ்வளவு மனவேதனை தரும் என்பது உனக்கு தெரியாதா? ஆயினும் நான் உன்னுடன் செல்வது இறைவனின் விருப்பமானால் அதன்படி செய்ய தயாராக இருக்கிறேன் என்றாள். தாயின் உயர்ந்த எண்ணத்தை அறிந்த தொன்போஸ்கோ பெரிதும் மகிழ்ந்தார். தாயும் மகனும் அவ்வூரை விட்டு புறப்படும் பொழுது அவ்வூரார் கண்ணீர் விட்டனர். புதிய இல்லத்தில் குடியேறிய மார்கரித்தம்மாள் அங்கு ஒரு பொருளும் இல்லாததை கண்டாள். பல பொருட்கள் வாங்க பணம் தேவையாய் இருந்தது. ஆகவே தமது நிலத்தின் ஒரு பகுதியையும் மோதிரத்தையும் பொன் சங்கிலியையும் விற்றார். இன்னும் தனது உடைமைகள் பலவற்றையும் விற்றாள். அப்பணத்தை கொண்டு கோவிலுக்கு வேண்டிய பல பொருட்களை வாங்கினாள். சிறுவர்களின் பசியை போக்க வீட்டில் இருந்த கோதுமை, ரொட்டி, திராட்சரசம் முதலியவற்றை வரவழைத்தார். அருட்திரு ஜான் ஓலோ அடிகளார் தொன்போஸ்கோவின் தொண்டினை அறிந்து தன் கடிகாரத்தை கொடுத்து அதை பணமாக்கிக் கொள்ளுங்கள் என்றார். மற்றும் பெரியவர்கள் பலரும் தொன்போஸ்கோவிற்கு நிதி உதவி அருளினார்கள். தொன்போஸ்கோ அவற்றை மகிழ்ச்சியோடு ஏற்று சிறுவர்களின் நன்மைக்காகவே செலவழித்தார். தொன்போஸ்கோ தங்கியிருந்த இடத்திற்கு அருகில் இருந்தவர்கள் பல தொல்லைகள் கொடுத்தனர். அவர்களுடைய இடத்தை நல்லவர்கள் பலர் துணையுடன் விலைக்கு வாங்கிக் கொண்டார். அவரிடம் இருந்த சிறுவர்கள் மேற்படிப்பு படிக்க விரும்பியதால் அவர்களுக்கு தனியாக இத்தாலி, பிரெஞ்சு, லத்தீன் மொழிகளை கற்பித்து கொண்டு வந்தார். 1847ஆம் ஆண்டு நடந்த தேர்வில் சிறுவர்கள் அனைவரும் அதிக மதிப்பெண்களை பெற்று தேறினர். தேர்வினை நடத்திய ஆசிரியர்கள் சிறுவர்களின் திறமையை கண்டு வியந்து தொன்போஸ்கோ அதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சியை கண்டு மகிழ்ந்து ரா பள்ளிக்கூடத்தின் வெளிச்சத்திற்கென்று 500 ரூபாய் கொடுத்து உதவினார்கள். இளைஞர் மன்றத்தில் உள்ள சிறுவர்களும் இளைஞர்களும் படிப்பில் காட்டும் திறமையை கண்ட ஒரு செல்வந்தன் மனமகிழ்ந்து 1000 ரூபாய் நன்கொடையாக வழங்கினான். இதுபோன்று எண்ணற்றோர் தொன்போஸ்கோவின் சேவைதனை கண்டு நல்ல மனம் கொண்டு பல உதவிகள் செய்தனர். இறைவனின் அருளும் நல்லவர்கள் உதவியும் தொன்போஸ்கோவை மேலும் ஊக்கப்படுத்தியது. அவர் ஏற்படுத்திய பள்ளிக்கூடம் மிக சிறந்த நிலையில் விளங்கியது. தொன்போஸ்கோ அநேக இடங்களுக்கு சென்று சிறுவர்களை மறைக்கல்வி கற்கும்படி அன்புடன் அழைப்பார். சிறுவர்களும் இளைஞர்களும் திரளாய் அவரிடம் கூடினர். தன் பங்கில் உள்ள சிறுவர்கள் தொன்போஸ்கோவிடம் செல்வதைக் கண்ட பங்கு குருவானவர் தொன்போஸ்கோவிடம் சென்றார். தன் பங்கிலுள்ள சிறுவர்களின் ஞான காரியங்களை நாங்கள் தான் கவனிக்க வேண்டும் என்று வாதாடினார். ஆதலால் அவ்வாண்டு தவசு காலத்தின் போது தொன்போஸ்கோ புதுநன்மை வாங்க வேண்டிய 100 சிறுவர்களை தயார் செய்து அவரிடம் அனுப்பினார். அக்குருவானவரோ சிறுவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை கூறாமல், எனக்கு இப்பொழுது நேரமில்லை, நாளைக்கு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். மறுநாள் சிறுவர்கள் அங்கு செல்ல பங்கு குருவானவர் அன்றும் இல்லை. உதவி குருவானவர் வயது முதிர்ந்த சிறுவர்களை கண்டு, இதுவரை நீங்கள் புதுநன்மை வாங்கவில்லையா என்று வெகுவாக கடிந்துரைத்து அனுப்பினார். சிறுவர்கள் நடந்த நிகழ்ச்சிகளை தொன்போஸ்கோவிடம் கூறி இனிமேல் அங்கு செல்ல மாட்டோம் என்றும் கூறினார்கள். இது குறித்து பேராயரிடம் தெரிவித்தார். அவரும் ஞான காரியங்களை கவனிக்க தொன்போஸ்கோவுக்கு அனைத்து அதிகாரங்களையும் வழங்கினார். தமது இளைஞர் மன்ற சிறுவர்களுக்கு புதுநன்மை வழங்கிய பின் அந்தந்த பங்கு குருவானவர்களுக்கு அறிவித்து விட வேண்டியது. தொன்போஸ்கோ தமது சிறுவர்களிடம் உண்மையான பக்தி ஏற்பட வேண்டும் என்று விரும்பி புனித ஞானப்பிரகாசியார் சபை என ஒரு சபையை ஏற்படுத்தினார். அதன் சட்டத்திட்டங்களை ஒழுங்கு செய்து பேராயர் அனுமதியையும் பெற்றார். சிறுவர்களின் பொக்கிஷம் என்று சிறு ஜப புத்தகத்தை வெளியிட்டார். முதலாண்டில் 20,000க்கும் மேற்பட்ட பிரதிகள் வெளியாயின. அனைவரும் வாங்கி படித்து இன்புற்றனர். தொன்போஸ்கோ மீது பொறாமை கொண்ட அழகைகள் அவர் அறையின் மேல் தளத்தில் பயங்கரமான ஓசையை உண்டு பண்ணி அவரை தூங்க விடாமல் செய்தன. ஓசை எழுப்புகிற இடத்தில் தேவத்தாயின் படத்தை மாட்ட அழகைகள் அவ்விடத்தை விட்டு ஓடின. 1847ஆம் ஆண்டு தொன்போஸ்கோ மீண்டும் ஒரு கனவு கண்டார். அதை பற்றி அவர் கூறியதாவது: நான் சிறுவர்களுக்கு என்ன நன்மை செய்வதென எண்ணிக்கொண்டிருந்த போது
திடீரென பரலோக அக்கினி என் முன் தோன்றி என்னை ஒரு அழகிய சிங்கார தோட்டத்திற்கு அழைத்து சென்றாள். அங்கு ஒரு வீடும் பல தூண்களை கொண்ட மண்டபமும் இருந்தன. அங்கிருந்து ஒரு நீண்ட பாதை, அதன் இரு பக்கங்களிலும் அழகிய ரோசா மலர்கள் மலர்ந்திருந்தன. தேவதாய் என்னை பார்த்து, உன் காலணிகளை கழற்றிவிட்டு அவ்வழியாக நடந்து போ என்றாள். நானும் என் காலில் அணிந்திருந்த செருப்பை கழற்றிவிட்டு நடந்து சென்றேன். மலர்களுக்கு அடியில் மறைந்திருந்த முட்கள் என் பாதங்களை கீரியும் குத்தியும் இரத்தத்தை வெளிவரச் செய்தன. வலி பொறுக்க முடியாமல் நடக்க தடுமாறினேன். காலணிகள் இல்லாமல் ஒரு அடி கூட நடக்க முடியாது என்று முறையிட்டேன். அப்பொழுது கன்னிமரியால், ஆம், நல்ல காலணிகள் வேண்டும் என்றாள். உடனே நான் என் காலணிகளை அணிந்து கொண்டு நடந்து சென்றேன். அந்நேரத்தில் என் நண்பர்களில் சிலர் என்னுடன் நடந்து வருவதை கண்டேன். காலணிகள் இருந்தும் எங்களுடைய பாதங்களில் முட்கள் பாய்ந்தன. வலி பொறுக்க முடியாமல் என்னுடன் வந்தவர்களில் சிலர் என்னை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். நான் தனியாக சென்று கொண்டிருந்த போது வேறொரு கூட்டத்தினர் என்னை பின்தொடர்ந்து வந்தனர். எல்லோரும் அதிக வேதனையுடன் நடந்து கடைசியாக ஒரு அழகிய நந்தவனத்தை அடைந்தோம். எல்லோருடைய பாதங்களிலும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது இனிமையான தென்றல் காற்று வீச எங்கள் காயங்கள் மறைந்தன. சிறிது நேரத்திற்கெல்லாம் கணக்கற்ற சிறுவர்களும் குரு மாணவர்களும் தோன்றி என் அருகில் நிற்பதை உணர்ந்தேன். அழகிய நந்தவனத்தின் அருகில் ஒரு அழகிய அரண்மனை ஒன்று இருந்தது. அதை சுற்றிலும் நறுமணம் வீசும் அழகிய ரோசா மலர்கள் நிறைந்திருந்தன. அவைகளுக்கு முட்களே கிடையா. அப்போது விண்ணரசி என்னை நோக்கி, நீ இதுவரை கண்டவைகளுக்கு பொருள் தெரியுமா என்றாள். அதற்கு நான் தெரியாது என்று கூற அவளே விடை கூறலானாள். மலர்களாலும் முட்களாலும் நிறைந்திருந்த பாதை சிறுவர்களை காப்பாற்ற வேண்டிய வேலையை குறிக்கிறது. தபம் என்னும் காலணிகளை நீ அணிந்து கொள்ள வேண்டும். பாதங்களை கீறிய முட்கள் தனிப்பற்றும் மிஞ்சின பற்றுதல், விருப்பு வெறுப்புகள் முதலிய உலக பாசங்களை குறிக்கின்றன. முட்கள் குறித்த இடத்திற்கு போய் சேராதபடி எவ்வாறு தடுத்தனவோ அதுபோலவே உலக பாசங்கள் நீங்கள் செய்யும் கடமைகளை நிறைவேற்றாதபடி தடுக்கும். முட்கள் உங்களுக்கு நேர இருக்கும் வேதனைகளையும் துன்பங்களையும் குறிக்கும். ரோசா மலர்கள் உன்னிடத்திலும் உன் மக்களிடத்திலும் இருக்க வேண்டிய உண்மையான அன்பை குறிக்கும். நீங்கள் உலக மாயைகளில் சிக்காமல் ஒன்றுக்கும் பின்வாங்காமல் உயர்ந்த நட்பையும் அன்பையும் முதலாக கொண்டும் தபஸை கொண்டும் அனைத்து இடையூறுகளையும் வென்று கடைசியில் முட்களில்லாத ரோசா மலர்கள் நிறைந்திருக்கும் கற்பனைக்கும் எட்டாத இந்த அழகிய அரண்மனைக்கு ஒரு நாள் வந்து சேர்வீர்கள். இவ்வார்த்தைகளை சொல்லியதும் காட்சி மறைந்தது, என் கனவும் கலைந்தது என்றார். இக்கனவினால் நான் எதிர்காலத்தின் தன்மையை நன்கு உணர்ந்தேன். எனக்கு ஏற்பட்ட சோதனைகளை அன்பினாலும் உயர்ந்த நட்பினாலும் களைந்தெறிந்தேன். தப முயற்சியினால் பல இடையூறுகளை வென்றேன். முட்கள் நிறைந்த பாதையில் நடந்து செல்ல எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினேன். துன்பத்தில் வாழ்ந்தால்தானே இன்பத்தின் பயனை காண முடியும் என்பதையும் உணர்ந்தேன். ரோசா மலர் நிறைந்த கற்பனைக்கும் எட்டாத அந்த உன்னத அரண்மனையை என்று அடைவேன் என்று அன்றைய நாளை எண்ணிக்கொண்டிருந்தேன். உயர்ந்த லட்சியத்தை நிறைவேற்ற என் மனம் துடித்து கொண்டிருந்தது.